தமிழ் சினிமாவில் முன்னணி டைரக்டர்கள் ஒருவரான செல்வராகவன் காதல் கொண்டேன் படத்தின் மூலமா சினிமாவில் டைரக்டரா அறிமுகமானாரு. 2003ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் 7G ரெயின்போ காலனி, மயக்கம் என்ன, 1000ல் ஒருவன், 2ஆம் உலகம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியிருக்காரு. இந்த படங்கள்ல சில படங்கள் வெற்றி பெற்றாலும் ஒரு சில படங்கள் தோல்வியை தான் சந்திச்சது. இதுல மயக்கம் என்ன திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா ரிச்சா எங்கெல்லா யாமினி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இதுல வரக்கூடிய பாடல்களும் இன்றளவு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது. இப்படி முன்னணி டைரக்டர்கள் ஒருவரா இருக்கக்கூடிய செல்வராகவன் இயக்குனரா மட்டுமல்லாம முன்னணி நடிகர்களோட படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. தனுஷ் கடைசியா நடிச்சிருந்த ராயன் படத்திலையும், RJ பாலாஜி நடிச்சிருந்த சொர்க்கவாசல் படத்திலையும் நடிச்சிருப்பாரு செல்வராகவன். இப்போ தன்னோட மனைவி குழந்தைகளோடு ஹாப்பியா வாழ்ந்துட்டு வரக்கூடிய இவரு அடிக்கடி சோசியல் மீடியாவில் படம் குறித்த அப்டேட், ரசிகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களையும் ஷேர் பண்ணுவாரு. அந்த வரிசையில இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விஷயம் பண்ண போறீங்க அல்லது உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்குறீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதை பத்தி ஏன் ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்கிறீங்க? இப்படி நீங்க செய்யக்கூடிய விஷயத்த எல்லார்கிட்டையும் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த காரியம் விளங்காமலே போயிடும். நீங்க சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லவே இல்லை. நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க, ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்கீங்க, ரொம்ப நல்லது. அது ஏங்க ஊரெல்லாம் தம்பட்டு அடிச்சுட்டு தெரியணும்? நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? வர்றவங்க போறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லி 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 என்ன ஆகும்? அந்த காரியம் விளங்காமையே போயிடும். நீங்க சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல யாரும் எதுக்காகவும் மத்தவங்களுக்கு சந்தோஷப்படுறதே கிடையாது. இந்த உலகத்துல யாரும் மத்தவங்களுக்காக சந்தோஷப்படுறதே இல்ல. சோ அமைதியா இருங்க, அமைதியா வேலையை செய்யுங்க. நீங்க வேலை செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாது, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொன்ன செல்வராகவன், எதுக்காகவும் யார்கிட்டையும் போய் உதவி கேட்காதீங்க. நீங்க கேட்கிற உதவி அவங்க செஞ்சாலும் அதை ஆயுசு ஃபுல்லா சொல்லி காட்டுவாங்கன்னு மனம் திறந்து பேசியிருக்காரு. இவர் பேசின இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.